ராசிபுரம் அருகே பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பட்டா வழங்கிய தமிழக அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள நாரைக்கிணறு, மங்களபுரம், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 70 ஆண்டுகளாக பட்டா கோரி அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் மற்றும் அமைச்சர் மதிவேந்தனின் முயற்சியால் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 814 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள் பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் விவசாய கடன் வழங்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர். எங்களோட தாத்தா காலத்துலேருந்து பட்டாவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. பட்டாவே கிடைக்கல. இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சு பட்டா கொடுத்துருக்காங்க. அது நாங்கள் அதாவது அதிமுக ஆட்சியில் தரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட்டா கிடைக்கல. நாங்கள் ஏமாந்துட்டு தான் இருந்தோம். பட்டா இல்லாத எங்களுக்கு தண்ணி இல்லாத எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியும். விவசாயத்துக்கு எங்கள் வழியே கிடையாது. ஆனால் இப்போ எங்கள் தளபதியார் ஆட்சியில், திமுக ஆட்சியில் எங்களுக்கு பட்டா நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. பட்டா வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறோம். எங்கள் தாத்தா, அப்பன், நாங்கள் இப்போ 3வது தலைமுறையாக இருக்கிறோம். எங்கள் பையனும் இருக்கிறோம். எங்களுக்கு பேர குழந்தையும் இருக்குது. இவ்வளோ நாளாக பட்டா வரல. இப்போ 2007 ஆரம்பித்து 2024 பட்டா கொடுத்துருக்காங்க. 2007 கலைஞர் ஆட்சியில் ஆரம்பித்து இன்னைக்கு 2024 ஸ்டாலின் ஆட்சியில் எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. 70 வருஷமாக எங்களுக்கு பட்டா இல்லாத நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். ஆனால் திமுககாரங்க பட்டா கொடுக்கணும்னு 10 வருஷம் ஆண்டு காலமாக எங்களுக்கு பட்டவே கொடுக்கல. இப்போ ராஜேஷ்குமார் ஜெயிச்சு வாக்குறுதி கொடுத்தாரு. எங்களுக்கு அது பட்டா தரணும். அதே மாதிரி அவரு பட்டா கொடுத்தாரு. எங்களுக்கு கடனும் கொடுத்தாரு. திமுக ஆட்சியில் தான் பட்டா கொடுத்தார்கள். வாக்குறுதி சொன்னாங்க, பட்டா கொடுத்தாங்க. ராஜேஷ்குமார், மதிவேந்தன் நம்ம வனத்துறை அமைச்சர், ஒன்றிய கழக செயலர் KP ராமசாமி அவர்களும் முன்னிருந்து நடத்தி கொடுத்தாங்க. ஏடிஎம்கே ஆட்சி 10 ஆண்டு காலமாக இருந்தாங்க. பொய்யான வாக்குறுதி தான் கொடுத்தாங்க. பட்டா தரன்ட்டு நிறைய பணத்தை வாங்கிட்டு பட்டாவும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. திமுக யார்கிட்டையும் 10 பைசா வாங்காத பட்டா கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி.